ஸ்டாலினுக்கு பொய் தான் அந்த கட்சிக்கு பழக்கம். எப்பொழுது பார்த்தாலும் எது செய்தாலும் மோடி 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 என்று சொல்வது அவர்களுடைய பழக்கம். ஆகவே அவர் எதை வேண்டுமானாலும் சொல்லுவார். இப்போ திமுக நீ ஏன் சொல்லுகிறாய் என்று கேட்கிறேன். நீ புரிந்து செய்யாமல் நம்மையும் சங்கி என்று சொல்லிவிடுவார்கள் என்பதற்காக நீ இந்த போராட்டத்தை நடத்தினாய். பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாது என்று சொன்னாய். 28 கிராமங்கள் அழிகின்றன, 4000 ஏக்கர் நிலம் அழிகிறது. நான் இருக்கிறேன், சுற்றி இடங்களையெல்லாம் வாங்கி வைத்து கொண்டு அந்த இடங்களையெல்லாம் கூடுதல் விலைக்கு விற்பதற்காகத்தான் விமான நிலையம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நீ சொன்னாய். அதற்கு முன்னாலேயே இந்த கருத்துக்களை நாங்களெல்லாம் பேசினோம். நாங்கள் பேசினால் யார் காதிலே விழுகிறது? என்னை 10 பேர் காதிலே விழுகும். இதெல்லாம் தொடக்க காலத்திலிருந்து பரந்தூர் விமான நிலையம் அங்கே வரக்கூடாது, கிராமங்களை அழித்து, ஏரிகளை அழித்து, வீடுகளை அழித்து, 4000 ஏக்கர் நஞ்ச நிலத்தை அழித்து இந்த விமான நிலையத்தையே அங்கே கொண்டு வருகிறாய். எங்கேயாவது கொண்டே தரிசு நிலத்தில் விமான நிலையம் வை என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் விஜய் போய் சொன்னபோது அதற்கு ஒரு பெரிய மதிப்பு ஏற்பட்டது. அது தொடர்ந்து செய்ய வேண்டுமா இல்லையா? இப்பொழுது அதை கைவிட்டு விட்டார். பிறகு விமான நிலையத்திற்கான வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எந்த ஒன்றிலும் இவர் சேலம் 8 வழி பாதையை கொண்டு வரக்கூடாது என்று சொன்னவர்கள் அதை எதிர்த்து பேசி வராமல் செய்து விட்டார்கள். அதுபோல் உன்னிடம் ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்றால், மக்களை திரட்ட முடியும் என்றால், என்னை மீறி இந்த விமான நிலையம் எப்படி வருகிறது பார்க்கிறேன் என்று 4 தடவை நீ போய் அந்த மக்களை உற்சாகம் மூட்டினால் எல்லா மக்களும் வீறு கொண்டு எழுந்து விடுவார்கள். எப்படி விமான நிலையம் வரும்?